தத்துவ விவேகம், மனோ நாசம், வாசனா க்ஷயம். தத்துவ விவேகம்ன்றது தத்துவங்களை பிரித்தறிதல். மனோநாசங்கிறது மனம் அடங்குதல். வாசனாச்சயங்கிறது நினைவுகளின் மறைவு. இந்த மூன்றும் ஒரே சமயத்தில் நடக்கும், தனித்தனியாக இல்லை. இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது விவேகம், தத்துவ விவேகம். அதன் விளைவாக மனோநாசமும் வாசனாச்சயமும் நிகழும். இதை நமக்கு நடக்குதா அப்படின்னு நீங்கள் சோதிக்கணும். தத்துவ விவேகம் பிரதானம். தத்துவங்களை பற்றிய பிரித்தறிதல். குழப்பிக்கூடாது. குழப்பம் இருந்ததுன்னா நம்முடைய அறிவில் முழுமை இருக்காது. எங்கேயும் குழப்பம் இருக்கக்கூடாது. எல்லா தத்துவங்களும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 3 தத்துவங்கள். ஜீவேஸ்வர ஜகத்து. ஜீவன், ஈஸ்வரன், ஜகத்து. இது பெரிய 3 தத்துவங்கள். இந்த தத்துவங்களுக்குள்ள இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஜகத்துக்குள்ளே பிரிவு இருக்கு, ஜீவர்களுக்குள்ளே பிரிவு இருக்கு. இந்த ஜீவேஸ்வர ஜகத்தை 3ஆ பிரிக்கிறது உபாதி அப்படின்னு சொல்றோம். இந்த உபாதி இல்லைன்னா ஜீவ ஈஸ்வர ஜகத்துன்னு 3 கிடையாது. என்ன இருக்கும் அங்க? ஆத்மா மட்டும் இருக்கும். அப்ப ஆத்மா தான் 3ஆ தெரியுது. நம்ம ஆத்மாவில் இருந்துட்டோம்னா இந்த உபாதி தெரியாது. உபாதியில் இருந்தோம்னா ஆத்மா தெரியாது. ஆனால் உபாதியினுடைய வேறுபாடுகள் தான் தெரியும். அப்போ நாம் உபாதியையும் உபகிதமாகிய ஆத்மாவையும் நம்ம பிரித்தறியணும். ஆத்மாங்கிறது நான், நான் உபாதி, இந்த ரெண்டையும் பார்க்கணும். நான் உணர்வு ரீதியானவன். ஆத்மாவுக்கு அறிவுன்றதை விட உணர்வு தான் கரெக்டான வார்த்தை. எல்லா உயிர்களுக்கும் அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணர்வு இருக்கு. அதுக்கு உணர்வு இருக்குதான்னு வச்சு தான் நம்ம உயிர் இருக்குதான்னு பார்க்குறோம். அறிவு இருக்குதான்னு பார்க்கறது இல்லை. யாராவது ஒருத்தர் ஒரு பல்லியோ ஓனானோ மீனோ செத்துடுச்சா இல்லையா அப்படின்றத உணர்வு வச்சு தான் சொல்கிறோம். அறிவு நமக்கு சரியான அடையாளம் இல்லை. அப்போ ஆத்மாவினுடைய வெளிப்படையான தோற்றம் எடுத்துன்னா உணர்வு தான். இந்த உணர்வு எங்கும் இருக்கிறது. ஏன்னா ஆத்மா சர்வ வியாபகம், எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அப்போ உணர்வு அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? சர்வ வியாபகம்னு, ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுதான் நமக்கு உள்ளுணர்வாக இருக்கு. ஏன் அது உள்ளுணர்வுன்னு ஒரு உள்ள போட்டுட்டேன்னா, அந்த உணர்வு வெளியேறல, என்கிட்ட மட்டும் தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க உணர்வு மிக்கவர்கள். இருட்டறையில் போனால் என்ன உணர்வீங்க? இருட்டை உணர்வீங்க.
அப்போ நீங்கள் என்ன சொல்லு, எதுவும் என்னால் உணர முடியல, இல்லை அறிய முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. வெளிச்சத்து வந்தவொடனே வெளிச்சத்தை உணர்றீங்க. அப்போ நீங்கள் உணர்வு மாத்திரம்தான். உங்களுக்கு உணர்வதற்கு ஒரு பொருள் இருந்ததுன்னா உடனடியாக அந்த உணர்வாக ஆயிடுறீங்க. அந்த உணர்வாக நீங்கள் ஆயிடுறீங்க இல்லையா? உபாதிகள் இல்லாமல் ஆத்மா உணர்வு மாத்திரமாக இருக்கு, கேவலம் உணர்வாக இருக்கு. ஆனால் உபாதிகளை போயிடுச்சுன்னா எந்த உபாதியோ அந்த உபாதியின் உணர்வை அது அடைகிறது. ஆத்மாவிலேயே சிப்பியில் வெள்ளி மாதிரி ஒன்று தோன்றுகிறது. அதில் இல்லை, அதில் உள்ளார்ந்தது இல்லை. உபாதியினால் ஆத்மாவின் உணர்வில் நான் உள்ளே இருக்கிறேன், வெளியே உலகம்ங்கிற ஒரு உணர்வு உண்டாகுது. அது பேர் உள்ளுணர்வுங்கிறோம். இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி தான் உணர்றோம் ஆத்மாவை. அதனால் பிரத்யேக ஆத்மான்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம். நமக்கு உணர்வு இந்த உடம்புக்கு வெளியே இல்லைல்ல. அப்போது ஆத்மா உள்ளுணர்வாக இருக்கிறது. உண்மையில் அது எங்கும் இருக்கின்ற உணர்வு தான். நம்மை உள் மட்டும் ஒரு உணர்வு இருக்கிறது அப்படின்னு அதை அடைக்கிறது எதுன்னா அந்த உணர்வு எதுக்குள்ளே இருக்குதுங்கிறது பொறுத்து. நீங்கள் ஒரு சினிமா தியேட்டரில் போயிட்டோம்னா அந்த சினிமா பார்க்கும்போது அந்த தியேட்டரிக்கல் உணர்வு வந்துடுது. அந்த உணர்வோடு இருக்கிறீங்க. அங்கே என்ன நடக்குதோ அந்த உணர்வெல்லாம் உங்ககிட்ட வெளிப்படுது. ஆச்சரியம், திகைப்பு, குழப்பம், தெளிவு, இந்த மாதிரியெல்லாம் எல்லாத்தையும் ஆத்மா தான் உணருது. அது ஒரே உணர்வு தான். அது ஆனந்தமயமான உணர்வு. மயம் கூட சொல்லக்கூடாது, அது சொரூப ஆனந்தமாக இருக்கிறதுனால ஆனந்தம் அதனுடைய உணர்வு. அதனால் உணர்வுங்கிறத நம்ம ஆனந்தம்னு சொல்லலாம். அந்த ஆனந்தம் உபாதிக்குள் போன உடனே அது விதவிதமாக மாறுது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோபமோ, பயமோ, அன்போ, கருணையோ, பாசமோ, பொறாமையோ, தன்னிறக்கமோ எல்லாமே ஆத்மாவினுடைய ஆனந்தம்தான். கலரே இல்லாத தண்ணியில் சிவப்பு நிறத்தை போட்ட உடனே அது செந்நிறமாயிடுது. கலப்புனால தான் செம்புய புல நீர் போல அப்படிங்கிறாங்க. செம்புலம்னா செம்மண், புலம்னா இடம். அதில் நீர் போச்சுன்னா அது சிவப்பாயிடுது. தண்ணிக்கு நிறம் கிடையாது. அது உபாதினால் அது எடுத்துக்குது. ஆத்மாவுக்கு இந்த உபாதி என்ன சம்பந்தம்? அப்போ ரெண்டு இருக்குதா அப்படின்னா ஆத்மா தான் உபாதியும் கூட. சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம உபாதின்னு இன்னொரு பொருளை நம்ம வச்சு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் அதை அழிச்சிடுறோம். அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ணிடுவோம். இந்த அத்தியாரோபங்கிறது இந்த உபாதி எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறத நிஜமாகவே ஒரு மாயாங்கிற உபாதியும் அது பலவிதமாக பேதப்பட்டு எண்ணற்ற உபாதிகளாகி மாறி அந்தக்கரண உபாதியாக, அவித்யா உபாதியாக இப்படியெல்லாம் மாறுன்றதுனால ஒரே ஆத்மா உணர்வற்றதாகவும் உணர்வுடையதாகவும் மாறுது. இந்த உபாதினால் சில உபாதிக்குள்ளே அது உணர்வற்றது போல இருக்குது. பாறையாகவும் அதான் இருக்குது. பாறைக்குள்ளேயும் இருக்குது. உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாறைக்குள்ள இருக்க ஆத்மா என்ன உணரும்? பாறைன்னு தான் உணரும். உணர்வற்றவன் அது சொல்லிக்கோ. அந்த உணர்வற்ற நிலை, அது அறிவற்ற நிலை. இந்த மாதிரி சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கும்போது அது பலவிதமான உணர்வுகளை அடையுது. மனிதனுடைய மனசுக்குள்ளே வந்துடுச்சுன்னா எண்ணற்ற உணர்வுகளை அது அடையுது. ஆனால் ஒரு வெட்டுக்குழிக்குள்ளே இருக்கிற மனம்ன்ற ஒரு பொருளுக்குள்ள, ஏன்னா உபாதி அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த சரீர உபாதியும் அதுக்கு சூக்ஷ்ம உபாதியாக இருக்குது இல்லையா? அந்த சூக்ஷ்ம உபாதியாக மனம் இருந்தாலும் கூட ஸ்தூல உபாதியாக இருக்கக்கூடிய அதனுடைய இந்திரியங்கள், அந்த இந்திரியின் தொகுப்பாகிய அந்த மூளை, அதுக்கு என்ன மூளை இருக்குது? அற்பமான மூளை தான். அது தலையே ரொம்ப சின்னது. அதுக்குள்ளே இருக்கிற மூளையில் என்ன வேற்றுமைகளாக காட்ட முடியும்? ரொம்ப குறைவான வேற்றுமையை காட்டுறதுனால ஆத்மா அந்த இடத்துல
என்ன சுக துக்கம் 2 மட்டும்தான் அறியும். நமக்கே சுகத்தில் பலவிதமான சுகங்களாக இருக்குது. விதவிதமான சுகங்களை அனுபவிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணமே நம்ம உபாதி தான். இந்த ஸ்தூல உபாதி சிலருக்கு குறையாக இருக்கிறதுனால அவனுடைய உணர்வுகள்லாம் விதவிதமாக இருக்குது, வேற்றுமையாக இருக்கிறது, விபரீதமாகவும் இருக்குது. தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சைக்காலஜியில். டாம், TOM, கேபிட்டல் T கேபிட்டல் OM போடுவாங்க. டாம்னு கேட்டிங்கன்னா தியரி ஆஃப் மைண்டை பற்றி நிறைய இருக்கும். இந்த பிஹேவியர்ன்ற புக்லேயும் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. தியரி ஆஃப் மைண்டுங்கிறது உங்கள் மைண்ட் இப்படி தான் வேலை செய்யும்னு என்னால் நினைக்க முடியும். இப்போது எல்லாருக்கும் வெவ்வேறு மைண்ட் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியுது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் குழந்தைக்கு தெரியாது. தன் மைண்டு தான் எல்லாருக்கும் இருக்குதுன்னு நினைக்குது. தனக்கு ஏதோ ஒன்று உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுங்கிறது தெரியவே தெரியாது. அது தெரியும் போது தான் அகம்பாவும் உண்டாகுது. ஓ, என் மனம் வேற, இவங்க மனம் வேற அப்படின்னு. அந்த சமயத்தில் அந்த மனம் வெளியில் என்ன நடக்குதோ அதெல்லாம் தனக்கு நடக்கிறதான்னு நினைக்கும். தனக்கு இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கும். அதனால் விளையாட்டாக தான் அது பேசும். எப்படி ஒன்றா அது அந்த மனம் என்னென்ன செய்தோ அதெல்லாம் சொல்லும். அது சொல்லுது, மனம் சொல்லுது, நான் இந்த திரைசீலை பின்னாடி போய் இந்த பெரிய இந்த ஸ்க்ரீன் பின்னாடி நின்றுட்டோம்னா யாருக்கும் தெரிய மாட்டோம். ஏன்னா எனக்கு யாரும் தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னை யாரும் தெரியாது. ஆனால் கால் 2ம் தெரியும் எல்லாருக்கும். அவங்க அம்மா வந்து மீனா 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 காணுமே, மீனா காணுமே என்ன அப்படின்னு சிரிக்க உள்ள இருந்து. அது கூட தெரியாதான். அந்த சிரிப்பு வச்சு கூட கண்டுபிடிச்சினோன்னு தெரியாது. எனக்கு தெரியலன்னா எல்லாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க எனக்கு தெரிஞ்சதுனால எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறாங்கல்ல, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சாக்லேட்டை பாக்ஸ் ஏல போட்டுடுறாங்க. போட்டு குழந்தையும் அப்பாவையும் நிற்க வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் பாருங்கள், இப்போ போடுறேன் முடியாது. அப்புறம் அப்பா நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க அப்படிங்கிறார். அவர் வெளியே போயிட்டார். வெளியே போகிறோன்னே இந்த குழந்தைகிட்ட பார்த்து இந்த இந்த டப்பி எடுத்து பீயில் போட்டுறேன் அப்படின்னு பீயில் போட்டுருவார். இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடுச்சு பீயில் இருக்குதுன்னு. இப்போ அப்பா வந்து பார்த்த உடனே நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், அப்பா ஏமாந்துருவாருன்னு தான் நான் நினைப்போம். குழந்தை அப்படி நினைக்கிறது இல்லை. அந்த டாட்லர் 3 வயசு ஆகிடுச்சுன்னா தெரிஞ்சிடும் அப்பா ஏமாற போகிறாருன்னு. அப்போ அந்த பாப்பா கிட்ட கேட்குறேங்க, அப்பா எந்த பெட்டியிலேருந்து எடுப்பாருன்னா இந்த பெட்டியிலேருந்து தான் எடுப்பார். ஏன்னா அதுக்கு தெரியும் இல்லை, அப்பாவுக்கும் தெரியுமா. ஒரு மைண்டுன்னு தான் நினைக்குது. அப்போது அதே மைண்டே அந்த உபாதி எப்படி இருக்குது, அந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்கிற இந்த முன் மண்டையில் புது புது நியூரான்லாம் உண்டாகும் பொழுது தியரி ஆஃப் மைண்ட் உண்டாகுது. எனக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பொய் சொல்லலாம், மறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தியரி ஆஃப் மைண்ட் வந்த உடனே உண்டாகும். அப்போ இப்போ குழந்தை வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் இதுக்குள்ளே ஒரு அகங்காரம் வந்துடுச்சு, தியரி ஆஃப் மைண்ட் வந்துடுச்சு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரே உணர்வாகிய ஆத்ம உணர்வு எங்கும் இருந்தாலும் ஆகாயம் எங்கிருக்கின்ற ஆகாயம் குடந்தோறும் ஒரு ஆகாயம் போல தெரிவிக்கிறது. ஒவ்வொரு குடத்திலும் ஒரு பிரதி கடம், பிரதி ஆகாயம், ஒவ்வொன்றுலையும் ஒன்று இருக்கா மாதிரி. இப்போ நம்ம பிரதி சரீரம், பிரதி பாவனை, எல்லாருக்கும் தனித்தனியாக தான் பாவனைகள் இருக்குது. ஆனால் ஒரே உணர்வு தான், ஒரே ஆத்ம உணர்வு, ஆனந்த உணர்வு. உபாதிகள் தோறும் அது மாறுது. நம்ம உபாதியே மாறலாம். சைல்டுஹுட்லேருந்து அப்புறம் அடல்ட்ஹுட் வரும், அப்புறம் பேரண்ட்ஹுட். அந்த சமயத்துலேயும் நம்மளுடைய உபாதிகளை மாற்றங்களை இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்படி உபாதிகளை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். யார் ஒருத்தர் இந்த உபாதியை அனாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு
ஆத்மா உணர்வு மட்டும். என்னுடைய உணர்வுகள் எல்லாம் உபாதியின் காரணத்தினால் சிதறுகிறது, பலவிதமாக சிதறுகிறது. அதை சேகரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த சிதறதை வந்து துடைக்க வேண்டி நீக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் உண்மையில் சிதறவில்லை. இது பேர் தான் தத்துவ விவேகம். இந்த தத்துவ விவேகத்தை விசாரணை செய்யணும், எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கணும். நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. என்னுடைய ஆனந்தம் சிதறுதா? சிதறும் இடத்துல நீங்கள் முதல்ல சாட்சி ஆயிடணும், நின்று விசாரணை செய்யணும். இந்த துன்பம் எனக்கு உண்மையிலே உணர்வு ஆத்மாவினுடையதா இல்லது உபாதியினால் கேட்கின்ற ஆத்ம உணர்வா? ஏன்னா உபாதி உணர்வுன்னு சொல்லக்கூடாது. உபாதிக்கு எங்கே உணர்வு இருக்குது? உபாதியின் காரணத்தினால் தாதாத்மிய சந்தன்பம் சொல்கிறோம் இல்லையா? இந்த தாதாத்மிய சம்பந்தத்தினால இந்த உணர்வு எனக்கு இப்பொழுது பேதமாக இருக்கிறது. நான் இதற்கு ஒன்று நான் நிவாரணம் செய்ய மாட்டேன். இந்த உபாதி தானாக மாறும். சந்தோஷன்ற ஒரு உபாதி வந்துடுச்சுன்னா ஆத்மா அதை உணருது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் தான் ஆத்மா, உணர்வு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இருட்டு அறையில் போனால் என்ன உணர்வீங்க? இருட்டை உணர்வீங்க. நீல கலர் அறையில் போனால் நீலத்தை உணர்வீங்க. உங்களை அறைக்கு பதிலாக உள்ளம்னு ஒன்று கொடுத்துட்றேன். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருந்ததுன்னா நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. அங்கே துக்கம் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு உணர மட்டும்தான் தெரியும். ஏன் இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க? உங்களை உணர சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். என்ன ரிப்போர்ட் பண்ணுறேங்க? என்ன உணர்ந்தீங்கன்னா, துக்கமாக உணர்ந்தேன். எது துக்கமாக உணர்ந்தேன்? நான் துக்கமாக உணர்ந்தேன்னு சொல்வீங்க. ஏன்? அந்த உபாதியே என்னை வந்து வேற ஒரு ஆளாகவும் நீங்கள் பதில் சொல்கிற ஆளாகவும் உலகமாகவும் பிரிக்குது. இப்போ இந்த உபாதியினால் உணர்வு என்ன உணர்வு அடையுது? முதல்ல நான் இம்மாத்திரம்ங்கிற உணர்வு தான் அடையும். இம்மாத்திரம் தான் அடையும். ஒரே உணர்வு. வெட்டுக்கிளிக்குள்ள நான் வெட்டுக்கிளி மாத்திரம், மனிதருக்குள்ள மனிதன் மாத்திரம், நான் பெண் மாத்திரம், குழந்தை மாத்திரம் அப்படின்னு சொல்ல. இது பேர் அஸ்மிதா அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஐ ஆம். இந்த உணர்வு காரணம் அது ஒரு தப்பும் செய்யலை, அது உணர்ந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான். இது வந்து விபரீத உணர்வு தானே. ஏன்னா தன் உணர்வு எப்பொழுதுமே ஆனந்தம். ஆனால் தன்னை வந்து துக்கமாக உணர்றது விபரீதம் தானே. என்ன இப்படி விபரீதம் ஆகிப்போச்சே? அது எப்போ நல்லா தானங்க இருக்கும். எப்படி இங்கே வாழை மரத்தில் வந்து தேங்காய் வரும்? விபரீதமாக இருக்குதே. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் வாழை மரத்தில் தேங்காய் முளைக்கணும். தேங்காய் மரத்தில் வந்து வாழைக்கொத்து வர்றது. அதுபோல் ஆத்மாவில் துக்கம் வருதுங்கிறது விபரீதம் தானே. அது எப்படி விபரீதம் நடக்கும்? உணர்வில் விபரீதம் நடக்கலாம். காரணம் இந்த உணர்வு இது விபரீதம் ஆன இந்த திரிகின்ற பொருள்களிலே உபாதிகளிலே உள்ளே போகும்போது அது திரிஞ்சிடுது. நல்ல வேளையாக பால் வந்து தயிர்ன்ற உபாதினால திரிஞ்சிடுற மாதிரி இந்த ஆத்மா இந்த உபாதியோடு கலந்துறது இல்லை, தூய்மையாகவே இருக்கிறது. இப்போ நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நம்முடைய ஆனந்தம், அதாவது நம்முடைய நிம்மதி, என்னுடைய பரம திருப்தி, ஆசையற்ற நிலை. அதுதான் ஆசையற்ற நிலை. எப்போ திருப்தியாக இருக்கீங்களோ அது பேர் என்ன? ஆசையற்ற நிலை. இது அடையிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. எப்போல்லாம் நீங்கள் திருப்தியாக இருக்கீங்க அப்போ ஆசையற்ற அவன் தான் சன்னியாசி. ஆசையற்றவன் தான் சன்னியாசி. அதுக்காக திருமணம் இல்லையோ பிரம்மச்சாரியம் இதெல்லாம் கணக்கில் இல்லை. திருப்தியாக இருக்கின்றது திருப்தி மனம் தான் சந்நியாச மனம். ஆசைப்படுதுன்னா அது சம்சார மனம். ஆசைகளே இல்லாத மனம் சந்நியாசம். எல்லா ஆசைகளையும் விட்டது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மிடம் ஆசை விட சொல்கிறாரே, ஆசை விடன்னு தான் கேட்க வேண்டாம், நிம்மதியாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த ஆத்ம ஞானம் உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு அடையாளம் ஆனந்தம் இல்லை. உங்ககிட்ட சோகம் மறைவு தான், சோக நிவர்த்தி தான் நமக்கு அடையாளம். சோகம் தருவது ஆசை தானே. அதனால் சோக நிவர்த்தி தான் உங்களுக்கு அடையாளம். சோகங்கிறது அது கூட இன்னொரு பிரதர் இருக்கிறாரு, பேர் மோகம்னு பேர். இந்த சோகம் மோகம் பகவத்கீதையில் சோகம் தான் ஆரம்பிக்கிறார். சோகப்படுவதற்கு அருகதையற்றதுக்கு சோகப்படுவது சரியல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.
அப்போ அர்ஜுனன் கடைசியில் எனக்கு சோகம் தீர்ந்ததுன்னு சொல்லலை, எனக்கு மோகம் தீர்ந்ததுன்றான். ரெண்டும் ஒன்று தான். மோகங்கிறது கன்ஃபியூஷன். உபாதியினால் என்கிட்ட உணர்வு திரிது ஏற்படுது தவிர நான் உணர்விலே எப்பொழுதும் ஆனந்தம் அப்படிங்கிறது சரியான சம்யக் ஞானம். சம்யக் ஞானம் க்ஷண நேரம் அனாதிகால சம்பந்தத்தினால தாதாத்மியமாக இப்போ இருக்கிறதுனால உபாதியில் சில பயம் ஏற்படலாம், குற்ற உணர்வு ஏற்படலாம், வெட்கப்படலாம், கவலைப்படலாம். இதெல்லாம் உபாதிகளில் ஏற்படுகின்ற மாற்றம். அதனுடைய டிசைன் அப்படி. சுற்றுச்சூழலோட அது அடாப்டேஷன் இருக்கணும். எப்படி அந்த கெமிலியான்னு சொல்லக்கூடிய பச்சொந்தி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றிது. அதுக்கு அது தெரியுது, தன்னோட நிறமை மாறிச்சானா அதுக்கு கேட்டோம்னா அது தெரியாது. அது தோல் நிறம் என்னன்னு அதுக்கே தெரியாது. தோல் தானாக மாறுது. சரௌண்டிங்கில் ஹியூஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த ஹியூக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் நிமிந்துக்குது. எந்த ஸ்கேல் நிமிந்துக்குதோ அந்த கலர் வெளியே வந்துடும். அது எல்லா கலரும் வச்சிருது. மட்டி கலர்லேருந்து பிரைட் ரெட்டு, அப்புறம் டார்க்கு க்ரீன் எல்லாமே அது வச்சிருது. அந்த ஸ்கேலெல்லாம் மடித்து வச்சுருக்கோம். பச்சை கிட்ட போயிடுச்சுன்னா பச்சை ஸ்கேலெல்லாம் நிமிந்துக்கும். அதுக்கு நியூரான்ஸை ட்ரிகர் பண்ணுது. கண்ணு பார்க்குது, கலரை ஃபீல் பண்ணுது, நியூரான் போயிட்டு இந்தந்த ஸ்கேலெல்லாம் தூக்குங்கன்னா பச்சையாக மாறிடும். அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது மாதிரி தான் அடாப்டபிலிட்டி. இந்த சரீரம் குளிருக்கும் வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில ரியாக்ஷனை காட்டுது. வெயில் பட்டவுடனே வேர்த்துது. குளிருக்கு வந்தோன்னா கதகதப்பான பொருளை தேடுது, ஃபர்ரத்தை அதிகப்படுத்துக்குது. குளிரில் பார்த்திங்கன்னா ரோமம்லாம் நிமிந்துக்கும். ஏன்னா அது ரோமங்கள்லாம் நிமிந்துருதுன்னா அதுக்குள்ளே காற்று நிரம்பிடும். அந்த காற்று நிரம்பிடுச்சுன்னா இன்சுலேஷன் ஆகிடும். நாய் கரடி போன்றதுக்கெல்லாம் குளிருக்கு எதுவும் போத்திக்கிறது இல்லைன்னா ஏற்கனவே அது போத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த ரோமத்துக்குள்ளே இருக்க ஏர் எப்பறம் பாடியினுடைய டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணும். அது வெளியே இருக்கிற ஏரோட மிக்ஸாகவே ஆகாது. இது மாதிரி ஸ்மூத் ஸ்கின்னா இம்மிடியட்டாக மிக்ஸ் ஆகிடும். அந்த ஹேரில் ரொம்ப சிக்கன இருக்கிறது அதுக்குள்ளேயே அது டென்ஸாக நிற்கும் அசையாமல். இதெல்லாம் அடாப்டபிலிட்டி. இந்த ஸ்தூல சரீரம் எப்படி அடாப்ட் ஆகுதோ, கண்ணுடைய இமை அந்த பாப்பான்னு சொல்லக்கூடிய பீப்புள் பிரைட்டான வெளிச்சம் வந்து அப்படியே சுருங்கிடுது, கும்மிருட்டில் அப்படியே விரிஞ்சிடுது. இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டா நடக்குது. அது ஜட மாற்றங்கள். இதே ஒரு மாற்றம் தான் மைண்டுக்கும் அடாப்டேஷன். ஃபியர், காமம் ரெண்டும் வேணும். ஃபியர் இருந்தால் தான் பாதுகாப்பை தேடுவேன், இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாமல் செத்துடுவேன். ரோட்டில் பயம் இருந்தால் தானே அவன் ஆக்சிடென்ட் இல்லாமல் போவான். ட்ராக்கில் நடக்கும்போது ரயில் வருங்கிற பயம் இருந்தாவும் படைச்சிக்குவான். பயம் இல்லாதவன் செத்து போகிறான். பயங்கிறது பாதுகாப்புக்காக. காமங்கிறது தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணுறதுக்காக. இது ரெண்டும் மைண்டுக்கு கொடுக்கப்பட்ட அடாப்டபிலிட்டி. அந்த மிஷின் இது டேஞ்சர்னு கண்டுபிடிச்சோன்னா மனம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அந்த மாற்றம் உடம்புல போய் இந்த பயத்துக்கு உண்டான அட்ரினல் செக்ரேஷனோ, இந்த பிளட் ஃப்ளோ பாடியிலேருந்து ஸ்கின்லேருந்து உள்ளே டீப்பராக போயிடும். மேலோட்டமாக இருக்கிற ரத்தம்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும். அப்போ வெளுத்துரும் முகம் ரத்தம் இல்லாமல். கோபம் வந்துருச்சுன்னா உள்ளே இருக்கிற ரத்தம் வெளியே வரும், கண்ணெல்லாம் செவந்துடும், ஸ்கின்னெல்லாம் சிவப்பாயிடும். இதெல்லாம் அடாப்டபிலிட்டி. மைண்டும் பாடியும் தாதாத்மியமாக இருக்குது. அந்த மைண்டினுடைய மாற்றத்தை ஆத்மா உணருது. ஒரு மாற்றத்தை பயம் அது மொழி இருக்கிறதுனால நம்ம பேர் வச்சுருக்கிறோம். ஆத்மாவுக்கு எங்கே மொழி இருக்குது? அது புத்திங்கிற விருத்தியில் அந்த உபாதியில் இருக்குது. இப்போ புத்தி உபாதி, மனோ உபாதி, சரீர உபாதி, பிராண உபாதி, பசி தாகலாம் காட்டுது. இந்த உபாதிகள் தான் நமக்கு ஜீவனத்துக்கு ஜீவத்துவத்தை கொடுக்குது. இதை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டிருக்குது ஆத்மா. அது உள்ளிருந்து உணர்வதால உள்ளுணர்வு அப்படிங்கிற உண்மையிலே அது எங்கும் உள்ள உணர்வு தான். எங்கும் இருக்கின்ற உணர்வு அனாதி காலத்திலிருந்து ஒரு தவறான விபரீத உணர்வில் இருக்குது. இந்த விபரீத உணர்வு முதல்ல விபரீதம் என்னன்னா, நான் இண்டிவிஜுவல் அப்படின்னு, நான் அறிபவன்
நான் பிழைக்க விரும்புவேன் அப்படின்னு. இந்த விவேகம் நமக்கு வேணும். தத்துவ போதம், தத்துவ விவேகம் போன்ற புஸ்தகம்லாம் நமக்கு எல்லா தத்துவங்களையும் விளக்குது, அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குது. அது எப்படி உண்டாச்சு, அதனுடைய ஹேத்து என்ன, அதோடைய சொரூபம் என்ன, அதோடைய கர்மம் என்ன, எல்லாமே அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆத்மபோதம், தத்துவபோதம், வேதாந்த சாரம், இது போல நூட்களெல்லாம் நம்முடைய ஆத்ம வித்யாலயத்தில் இருக்குது. தத்துவபோதம் இருக்குது, ஆத்மபோதம் இருக்குது, வேதாந்த சாரமும் இருக்குது. அது சீக்கிரம் வெளிவரணும், எழுதி முடிச்சாச்சு. அதுலேயும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பாஷ்ய ஹிருதயம்னு ஒரு நூல், அதுவும் சுவாமி எழுதிட்டேன். அதுலேயும் எண்ணற்ற உதாரணங்களோடு தத்துவ விவேகம் சொல்லப்படும். இந்த தத்துவ விவேகம் வர வர கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வருது, கிளாரிட்டி ஆஃப் இன்டலெக்ட் வருது. அறிவும் உணர்வும் கிளாரிட்டி வருது. அறிவில் கிளாரிட்டி வர வர உணர்வுலையும் கிளாரிட்டி வரும். எப்போ அறிவில் கிளாரிட்டி வந்துடுச்சு, இதுக்கு பயப்படக்கூடாதுன்னு, அப்போ உணர்வுலையும் ஒரு கிளாரிட்டி வரும், இதுக்கு நம்ம இவ்வளோ பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. இந்த கிளாரிட்டி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு உணர்வையும் அதீதப்படுத்திக்குவாங்க, ஆம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க, உணர்வு மேலே உணர்வை திணிக்கிறாங்க. அது எக்ஸ்ட்ரீம் காஷியஸ்னஸ். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ரொம்பவும் விபரீதமாக எடுத்துக்கொண்டு அந்த உணர்வை மிகைப்படுத்தி அதே புலம்புறது, அதே பண்ணுறது, ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அவங்க டென்ஷனுக்கு போயிடறாங்க. நிறைய பேருடைய டென்ஷனுக்கு காரணமே, டென்ஷன்னா அந்த விரைப்புத்தன்மை, மனம் ஜாக்கிரதையாக இருக்கிறது, ரொம்ப எச்சரிக்கை உணர்வு இருக்குது, பய உணர்வு, எச்சரிக்கை உணர்வு அப்படின்னு இருக்கிறது காரணமே இந்த உணர்வுடைய விவேகம் இல்லாதனால தான். அதனால் வாசனாச்சயம், மனோநாசம், விவேகம், தத்துவ விவேகம், இந்த மூன்றுமே நமக்கு வேணும். தத்துவ விவேகம் தானாக அதிகரிக்க அதிகரிக்க நமக்குள்ள ஒரு புத்தி தெளிவு ஏற்படும் பொழுது உணர்விலும் ஒரு தெளிவு ஏற்படும். அதனால் விவேகங்கிறது ஆத்மா அனாத்ம விவேகம். ஆத்மாங்கிறது உணர்வு, அனாத்மாங்கிறது உபாதி. இன்றைக்கி கிளாஸில் நம்ம அது உபாதின்னு படிக்கும். உபாதிகள் எதனால் உண்டாகுது, பலவித உபாதிகள்லாம் காரணமே மாயா, மூலப்பிரகிருதி என்ற ஒரு உபாதி. இந்த மூலப்பிரகிருதி உபாதி தான் மூணா பிரிஞ்சு ஜீவ ஈஸ்வர ஜகத்தாக இருக்கிறது. இந்த மூலப்பிரகிருதியுடைய சத்துவ பிரதானமான உபாதி ஈஸ்வரனையும், ரஜோகுண பிரதானமான மூலப்பிரகிருதி உபாதி அவித்யா என்றும் அது ஜீவர்களையும் உண்டாக்கி ஷேட்டரிங் பண்ணுது. மூன்றாவது தமோகுண உபாதி மூலப்பிரகிருதியில் அது ஜகத்தை சிருஷ்டித்துக்கு வேண்டிய பஞ்சீகரணம் இருக்கக்கூடிய தன்மாத்திரை போன்றதெல்லாம் அது உண்டாகுது. அவித்யாங்கிறது என்ன, ரஜோகுண உபாதின்னு. ஒரு உபாதி, ஒரு பொருள் எடுத்துக்குவோம், உபாதிக்கு என்ன, ஒரு தெளிவான தண்ணீர், அது சத்துவ குண உபாதி. அதன் நுரைகள்லாம் ஏற்பட்டுது. அப்போ ஒவ்வொரு நுரையிலையும் ஒரு பிரதிபலிப்பு ஏற்படும். அப்போ பல சூரியன்கள் தெரியும் ஒரே தண்ணியில், ஒரே டம்ளரில் கூட நீங்கள் பல முகத்தை பார்க்கலாம், ஒவ்வொரு பபிள்லையும் ஒன்று தெரியும். இப்போ ஒரு அசைவினால தான் உண்டாச்சு. அது அசையாமல் நிச்சலனமாக தண்ணீராக இருந்ததுன்னா சத்துவம், அது ஈஸ்வரனாக இருக்குது. அந்த இடத்துல அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா என்ன உணரும்னா தன்னை ஈஸ்வரனாக உணரும், சர்வஜனாக உணரும். என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு உணரும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை, என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நானுன்னு சொல்லாது. ஏன் நானுன்னு சொல்லணும், இன்னொன்று இருந்தால் தான் நானுன்னு சொல்லணும். இன்னொன்று இல்லாத நானுங்கிற உணர்வு தான் இருப்பது அதுக்கு தெரியும். அதுக்கு இருக்கிற ஒரே உணர்வு ஆனந்தம் தான். அந்த ஆனந்தம் சிதறாமல் இருக்கும். ஏன்னா தண்ணீர் அப்படியே தெள்ள தெளிவாக இருக்குது சத்துவமாக. அதில் நுரைகள் ஏற்பட்டதுன்னா அதே ஆத்மா ஒவ்வொரு நுரையிலையும் தனித்தனியாக சிதாபாசன் என்ற சாயா
தனித்தனியாக பிரிந்திருப்பது போன்ற ஒரு விபரீத உணர்வு வருமா இல்லையா? தண்ணி தெளிவாக இருந்ததுன்னா சரியான உணர்வு. இப்போ அது அனாதி காலத்துலேருந்து விபரீத உணர்வு இருக்குனால இது ரஜோகுணங்கிறாங்க. என்ன தண்ணியை குலுக்குனா தானே நுர வரும். அந்த ரஜோகுணங்கிற அந்த அசைவினால் அது பலராக சிதறுகிறது. நீங்கள் கண்ணாடி கூட எடுத்துக்கலாம். தெளிவான கண்ணாடி, அதில் நீங்கள் ஒருத்தர் தான் தெரியுறீங்க. அதே நொறுங்க உடைச்சிட்டிங்கன்னு வைங்க, அது ரஜோகுணம். அப்போ ஒவ்வொரு சில்லுலையும் நீங்கள் தனித்தனியாக தெரிவிங்க. அப்படி தனித்தனியாக காட்டுவதனாலே அது அவித்யான்னு பேர். உண்மையான வித்யா என்ன? ஒன்றே. இங்கே அநேகங்கிறது அவித்யா. எதுக்கு ஏன் அவித்யான்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, வித்யாவினால அழியறதுனால அதுக்கு அவித்யான்னு பேர். வித்யாவில் நாசமாகும், அல்லது அஞ்ஞானம்னு சொல்கிறார். அது ஞானத்தினால அழியக்கூடியது. இவ்வாறு அது தெரிஞ்ச உடனே அந்த ஒவ்வொரு தனித்தனி அவித்யாவுக்கும், அவித்யா ஒன்று தான், அந்த ஒரே நுரை தான் அநேகமான உணர்வை காட்டுகிறது. சின்ன உணர்வு, பெரிய உணர்வு அப்படின்னு, சிற்றுயிர், பேருயிர், தேவசரீரம் அப்படின்னு இருக்கும். இந்த நுரையை நாம் உணர்வையும் பிரிக்குது, அந்த உணர்வுக்கு ஏற்ற உடம்பையும் அது கொடுக்குது. அது தாமச குணம். அது மயக்க வைக்குது. மயக்க வைக்கிறது என்ன? மயக்க வைக்குது ஈஸ்வரனே கிடையாது, நீ உடம்புல இருக்கிற ஜீவன் மட்டும்தான், நீ உடம்பை நீ பாதுகாக்கணும், இது இருக்கக்கூடியது. இதெல்லாம் விபரீத உணர்வுகள். இது தாமசகம். இது எதுலேருந்து வரும்? இந்த கண்ணாடியில் கருப்பு பூசிட்டா வரும். முதல்ல தெளிவான கண்ணாடி, ரெண்டாவது நொறுங்கிய கண்ணாடி, மூன்றாவது கருப்பு கண்ணாடி. அந்த தூளை கருப்பு இங்கு ஊற்றிட்டோம். இதுலேயும் ஆத்மா பிரதிபலிக்குது. என்ன உணரும்? ஆமாம், இதை ஆவரணங்கிறோம். இந்த நுரையில் இருக்கிறத விட்சேபங்கிறோம். இந்த ஆவரண விட்சேபங்கள் எல்லாமே உபாதியில் வரக்கூடியது என்ற தெளிவு வர்றது தான் இந்த விவேக ஞானம். இந்த விவேகம் வளர வளர நாம் இந்த கிளாஸில் பலவிதமான உதாரணங்களையும் பலவிதமான கோணங்களிலும் பார்க்குறதுனால எதுக்கு இப்படி சொல்கிறோன்னா, ஒரே விஷயந்தான். ஒருத்தருக்கு ஒரு சமயம் புரியாத ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணத்தினால தெளிவாயிடலாம். அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உதாரணம் புரியும், புரியாமல் இருக்கலாம். வெளிநாட்டுக்காரங்களுக்கு நிச்சயமாக அவங்க ஊர் உதாரணத்தை தான் சொல்ல முடியும், நம்ம ஊர் உதாரணத்தெல்லாம் சொல்ல முடியாது. தயானந்த சரஸ்வதி நிறைய வெளிநாட்டில் என்ன பேசின பேச்செல்லாம் ரெக்கார்டிங் பண்ணும்போது அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார். அவங்களுக்கு ஏற்ற உதாரணம் தான் சொல்கிறார். அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஹாய் ஹனி அப்படின்லாம் அந்த அவர் பேசுவார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுகிற மாதிரி. இங்கே வந்தால் வேறு மாதிரி பேசுவாங்க. உதாரணங்களும் அவர் அது மாதிரி தான் சொல்கிறார். இந்து மதத்தில் இருக்கிற உதாரணத்தை அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஹோமத்தில் நடக்கிற ஒரு உதாரணத்தை அவங்களுக்கு சொன்னால் வெளிநாட்டுக்காரனுக்கு ஹோமம் என்னன்னு தெரியாது. ஏதோ பார்த்தோமா சினிமாவில், பட் அதில் இருக்கக்கூடிய சிரத்தையும் அதில் நுட்பமோ அதில் நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. ஃபயர் வர்ஷிப் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நெருப்பு கும்பிட்றாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது விவேக ஞானம். இது வளர வளர கூடவே நமக்கு இன்னொரு வளர்ச்சியும் இருக்கணும். அது வாசனாச்சயம், இன்னொன்று மனோநாசம். உள்ளிருந்து வருகின்ற பழைய நினைவுகளெல்லாம் வாசனைகள். புதிதாக வெளியிலேருந்து நம்ம தூண்டப்படுகின்ற, வெளியிருந்து வருகின்றதெல்லாம் மனம். அந்த வெளி தூண்டதனால வருகின்றதும் உள் தூண்டுகின்ற வருகின்ற எண்ணங்களும் இதெல்லாம் விருத்திகள்ன்றோம், எண்ணங்கள் வரும். இது காமம்னு சொல்கிறோம். உள்ளிருந்து வருகின்ற காமம், வெளியிருந்து தூண்டப்படும் காமம், இதை வாசனை, மனங்கிறோம். இந்த ரெண்டுத்துலையும் இருக்கிற காமத்தை நம்ம அழிக்கணும். வெளியே இருக்கிற காமத்தெல்லாம் நம்ம அழிச்சிடலாம், அந்த சூழ்நிலைக்கு போகாமல் இருக்கலாம். டி அடிக்ஷன் சென்டரில் என்ன பண்ணுறாங்க, சுத்தமாக ஆல்கஹால் இல்லாத ஒரு இடத்துல தான் 6 மாதம் வச்சுருக்குறாங்க, செல்ஃபோன் இல்லாமல் வச்சுருக்குறாங்க, யோகா கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ புற தூண்டுதல் அவங்களுக்கு இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ள வாசனைன்னு ஒன்று இருக்கும்ல, அகத்தூண்டுதலாக அது நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும்ல. இப்போ புற தூண்டுதல் குறைய குறைய
அகத்துண்டதில் அவங்களுக்கு நாசமாகுது. அதனால் மனோநாசம் இருந்தால் வாசனாச்சயமாக வரும், வாசனாச்சயம் வந்துருச்சுன்னா மனோநாசமும் வரும். இது ரெண்டுமே விவேக ஞானத்தினால தான் உறுதியாகும். விவேக ஞானம் இல்லாமல் இந்த மனோநாசமோ வாசனாச்சயமோ டெம்பரரி தான். அது டிஅடிக்ஷன் சென்டரில் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்த பிறகு அவங்க பழையபடி மாறிடுவாங்க வாசனைகளால். இந்த வாசனையும் மனமும் நமக்கு காமங்களை விடணும். அப்போ வாசனையில் 3 விதமான வாசனைகள் இருக்குது. லோக வாசனா, சொல்லுங்க, தேக வாசனா, சாஸ்திர வாசனை. வாசனாங்கிறது வந்து எண்ணங்கள், பல பிறவிகளுக்கு முன்னாடி இருந்த எண்ணமாகவும் இருக்கலாம், இந்த பிறவிலேயே ஆரம்ப காலத்தில் இருந்த குழந்தை பருவ வாசனைகளாகவும் இருக்கலாம், வெளிநாட்டில் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்த வாசனையாக கூட இருக்கலாம். சில பேர் வெளிநாட்டில் ஒரு 6 மாதம் இருந்து வந்து ஆளே மாறிடுவாங்க. நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது மைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப அடக்கமான பையன், வெளியெல்லாம் எங்கேயாவது பேச மாட்டான். அது பேசாத காரணம் அவனுக்கு மொழி பிரச்சனை. தமிழில் பேசினா கொஞ்சம் நம்மளுக்கு மட்டம் அப்படின்னு நினைக்கிறான். யூனிவர்சிட்டியில் படிக்கிறவன் அதாவது இங்கிலீஷில் தான் பேசணுங்கன்னு நினைக்கிறான். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தமிழில் பேசினா ஒன்றும் தப்பு இல்லை, இங்கிலீஷ் தெரியாதவன் தமிழில் பேசினா அவங்க தப்புன்னு நினைக்கிறாங்க. நல்லா இங்கிலீஷ் தெரியவங்க 2 பேர் தமிழில் பேசிக்கிறாங்க. அதை வந்து பொறாமையாகவும் பார்க்குறதில்ல. ஆனால் தான் பேசணும்னு வரும்பொழுது நமக்கு தெரியாதனால தான் தமிழில் பேசணும் எல்லாம் நினைப்பாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால தமிழில் தான் பேசுகிறான் அப்படின்னு நினைப்பான். அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸில் இருந்தார். 6 மாதம் லண்டனில் போய் ப்ராக்டிஸ் எடுத்தார். அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி அவர் அமுச்சு விட்டார் அவங்களுடைய குருநாதர். போயிட்டு திரும்ப ஆளே மாறிட்டாங்க. தமிழே சுத்தமாக வரல, தமிழ் தெரியாத மாதிரி இருக்கிறான், தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறான். அப்புறம் பாயில் ஆகிட்டு இருக்கோம் இந்த குக்கரை அந்த சாஸ்பேன், அதில் எண்ணெய் எட்டி பார்த்தோம்னா இந்த சுண்டல் இருக்குதுங்க வெள்ளை கடையில், அது வேக வரும். இது எதுக்கு வேக வச்சுருக்கிறாங்கன்னா அவர் இதான் சாப்பிடுவாராம். வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கல, இதை பழக்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது வந்து வெளிநாட்டு உணர்வு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் விபரீதமான பாவனை. கொஞ்ச நாள் அப்படி இருந்தாலே வாசனையே மாறிடுது. இந்த வாசனைகள் நம்ம என்னென்ன பாடுபடுத்துது பாருங்க. அதனால் வாசனைகள் ரொம்ப பழசுன்னு நினச்சிக்காதீங்க, புது வாசனை கூட இருக்கலாம். பழைய வாசனைகள் சில புது வாசனைகளை ஸ்ட்ராங் பண்ணிடும். ஏற்கனவே பழைய வாசனையினால் அவர் புது வாசனைக்கு உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த புது வாசனை பழைய வாசனையோடு சேர்ந்து இன்னும் டபுள் மடங்கு அதிகமாகிடும். இந்த வாசனைகளெல்லாம் உங்களை என்ன பண்ணும்? ஒருத்தருக்குள்ள வாசனையை எழுந்துருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணும்? உங்களை கம்பல் பண்ணும், உங்களை தூண்டி செயல்படுத்தும். அது பேர் கம்பல்ஷனுங்கிறோம். வாசனைகள் திரும்ப திரும்ப ஒன்றே வந்ததுன்னா அதை வந்து அப்சஷனுங்கிறோம். வாசனைகள் விதவிதமாக வந்தால் பிரச்சனை இல்லை. வாசனைகளும் 3 தரம். ரொம்ப பலவீனமான வாசனைகள், அது பழைய எண்ணம் வருது அப்படி நம்ம உதாசீனப்படுத்திடும். இருக்கிற அவசரத்தில் வேற ஒரு வாசனை ஸ்ட்ராங்காக ஒரு வேலையை செய்ய வச்சுட்டு இருக்குது. அந்த சமயத்தில் வேற ஒரு வாசனை வந்துன்னா அது வெயிட் அப்படின்னு. நடுத்தரமான வாசனை இது. அது கொஞ்சம் இப்போ வந்தாலும் கூட இன்னொரு வாசனையை முன்முறமாக இவன் செய்துட்டு இருக்கும்பொழுது இவன் ஞாபகம் வச்சுக்குவான், எனக்கு அப்புறம் டைம் தரேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அந்த வாசனை மறுபடியும் அப்போ தரேன்னு சொன்னியே, இப்போ செய்கிறேன்னு. இன்னொன்று தீவிர தரம்னு சொல்லக்கூடிய வாசனைகள், மந்தம், தீவிரம், தீவிர தவறம். இந்த மந்த வாசனைகள் நம்ம அப்பயே உதாசீனப்படும், அப்புறம் மறுபடியும் ஞாபகம் இருந்தாலும் தூக்கி போட்டு போயிடுவோம். அது ஒன்றும் தேவை. 2வது நம்ம பார்க்குறது வந்து தீவிரம். அதை நம்ம ஒதுக்க முடியாது. இப்போ இருக்கிற அவசரத்தில் அதுக்கு நிறைவேற்றாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அதை நிறைவேற்றிடும். தீவிர தரங்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு இதை தான் பண்ணுவோம். ஒரு மந்த வாசனை ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், அந்த தீவிர வாசனை ஒரு வேலையை நம்ம எடுத்துருக்கலாம்.
ஆனால் அதிதீவிர வாசனை, தீவிர தரம், தரம்னு போட்டால் சூப்பர்லேட்டிவ், அது வந்துடுதுன்னா மற்ற எல்லாத்தையும் தள்ளிடும். இந்த தீவிர தரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுது. சில பேருக்கு சில எண்ணங்கள், வாசனைகள் மிக தீவிரமாக, ரகசியமாக அவங்கள தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை வெளியே செயல்படுத்த முடியாது. அதோட டிமாண்டே அதிகமாக இருக்குது. அந்த எண்ணத்தை நம்ம நிறைவேற்றுவது அவ்வளோ சரிப்படாதுன்னு தெரியுது. அவங்க மறைக்கிறாங்க அந்த எண்ணத்தை. அந்த எண்ணத்தை மறைக்கிறதுக்கு அவங்க வேறு நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க, ஒரு ஆல்டர்னேட் பிஹேவியர். அதை தான் நம்ம கம்பல்ஷனுங்கிறோம். காலையில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஒருத்தருக்கு கிருமி மேலே பயம். அவங்க மைக்ரோபயாலஜியாக படிக்கலை, வைரஸோ பாக்டீரியா எதுவுமே தெரியாது. விவேகம் இருந்தால் அந்த பயமே வந்திருக்காது. எப்பொழுதுமே சமையல் ரூமில் பல்லி இருக்கும், அது பாலில் விழுந்திருக்கும், தண்ணியில் விழுந்திருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளே போயிருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூனைக்குட்டி இருந்தாலும் இருக்கும், எலி இருந்துருக்கலாம். அவங்களுக்கு எப்போவுமே இந்த உணவுப் பொருள்களில் கண்டாமினேஷன் வரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. எப்போவுமே பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே பல்லி விழுந்துடும் அப்படின்னு பயம். அது எப்படி விழும் அப்படின்னு ஒரு ரீசனிங் சொன்னால் கூட விழுந்துட்டா என்ன ஆகுறது? அதுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரீம் ஒரு ஃபியர் அதுக்கு உண்டாகிடும். அப்புறம் மூடிட்டு வருவாங்க, பால் காய்ச்சினோன்னு மூடிடுவாங்க. ஐயோ கொஞ்சம் திறந்தா தானே அது ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும், ஒரேடியாக வச்சோம்னா சீக்கிரம் வைக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் திறந்துட்டு வந்தவுடனே வெளியே வந்த உடனே பயம் வரும். இந்த சமயம் பார்த்து ஏதாவது உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்த மாதிரி நினச்சிட்டாங்கன்னா பாலே கொட்டிடுவாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால அந்த வாசனைகள், தி எக்ஸ்ட்ரீம் அப்சஷன், உணவுப் பொருளை யாருக்கிட்டையும் வாங்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க, தீண்ட விட மாட்டாங்க. இவங்களுக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் வராது. மறுபடியும் போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வருவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதில் என்ன ஒரு காரணம், இதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் மற்றவங்களுடைய பலியாகிறது நான் காரணமாகிடுவேன், குடும்பத்தாரெல்லாம் இதில் செத்துடுவாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒரு விபரீதமாக ஏற்படுமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த எண்ணம் விதவிதமாக அது சுழண்டுக்கிட்டே இருந்ததுன்னா அவங்க அன்றாட வாழையை செய்யவே முடியாது. இது பேர் அப்சஷனுங்கிறாங்க, அப்சசிவ் தாட். இது அவங்க என்ன செய்ய முடியும்? ரிப்பீட்டட் செக்கிங், கதவை தாழ் போட்டது இருக்குதா, கேஸை மூடிட்டோமா, பல முறை திரும்பி வந்து கேஸ் பார்ப்பாங்க. அதனால் அவங்க ஒரு மெத்தட் வச்சுக்கிறாங்க. எதையுமே 5 தடவை செய்துட்டோம்னா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிவிட்டு பாலை காய்ச்ச திறந்து மூடிட்டு 1, திறந்து மூடிட்டு 2, 3, 4, 5, நல்லா மூடிட்டேன், பார்த்துக்க நல்லா மூடிட்டேன் அப்படின்னு மனசுலேயே சொல்லுங்க. நல்லா மூடிட்டேன், எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போன பிறகு 4 தடவை பண்ணோமா 5 தடவை பண்ணோமா, எதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தடவை பண்ணிடலாம் அப்படின்னு வருவாங்க. வந்துட்டு மறுபடியும் 1 தான் பண்ணுவாங்க, ஏதாவது வேணாம், எதுக்கும் பெட்டர் நம்ம வழக்கம் போல் 5 பண்ணிடலாம், அப்போ தான் திருப்தி அப்படின்னு 6 செய்து பண்ண என்ன அப்படின்னு 1 எக்ஸ்ட்ரா பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தேவையற்ற சடங்கு மாதிரி தெரியும். சடங்கு மாதிரி. ஒருத்தர் ஹோட்டலில் கை கழுவிட்டே இருந்தார். நான் எண்ணெய் எத்தனை தடவை கழுவுறாரு? 20 தடவை கழுவினார். நானும் அவர் பொறுமையாக அவர் கழுவுற நேரம் நானும் கழுவிட்டு இருந்தேன். அவர் இப்படி நல்லா கழுவுறாரு அப்படின்றாரு, அப்புறம் கழுவுறாருன்றாரு, இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, டேப் ஆன் தண்ணி போயிட்டே இருக்கு. 20 சொன்ன பிறகு தான் அவர் அந்த சடங்கை முடித்தார். அப்புறம் இந்த கையால் அந்த மூடியை திறந்து மூடிட்டு அப்படியே வரார். இந்த கை கூட இது தொட மாட்டேங்கிறார். அது அதீதமான ஓசிடி தான். வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குளிக்க போனால் 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஒவ்வொன்றும் அவங்க 20 தடவை செய்தாகணும். முகத்தை 20 தடவை பண்ணணும், கையை 20 தடவை பண்ணணும், எத்தனை உறுப்பு இருக்குதோ அத்தனை 20. சில பேர் 20ஓட சரி, சில பேர் அதுக்கு மேலே இருக்கலாம், சில பேர் 5, 7 கூட இருக்குது.
சாமுவேல் ஜான்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் டிக்ஷனரிலாம் எழுதினார். பழைய நம்ம டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி அவர் எழுதினவரே அவர் தான், சாமுவேல் ஜான்சன். சுத்த சோம்பேறி. அப்புறம் குளிக்கிற தொட்டியிலே தான் படுத்துட்ருப்பார். எழுத ஆரம்பித்தார்னா அப்படி மணிக்கணக்காக எழுதுவார். அவருக்கு ரகசியமான ஒரு சடங்கு, கதவை திறக்கும் போதும் மூடும்போது ஒரு ஆப்ரகா டேப்ரான்னு ஒரு செய்துட்டு தான் திறக்கணும். ஓ மந்திர காளி அப்படின்றதுல அது இங்கிலீஷில் வந்து ஆப்ரகா டேப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது பக்கத்தில் இருந்தால் இப்போ கதை திறக்க மாட்டார். நம்ம இது செய்கிறவங்க பார்த்துட்டா வெக்கக்கேடாக இருக்குமே. அது குழந்தையிலேருந்து அப்படி செய்யலைன்னா அபசகனம் நடக்கும். நம்ம அந்த மந்திரம் சொல்லாமல் அந்த கதை அந்த மாதிரி ஓங்காரம் போட்டுட்டு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிட்ட பிறகு அது திறந்தோம்னா தான் அன்றைக்கு நல்லாயிருக்கும். மற்றவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திறந்துட்டு உள்ளே போயிட்ட பிறகு தத்தளிப்பார். அவங்கள போன பிறகு மறுபடியும் வெளியே வந்து அந்த பூட்டிட்டு மறுபடியும் அதே மாதிரி செய்துட்டு போன பிறகு தான் அவருக்கு நிம்மதியாக இருப்பார். எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் வாசனை. எஸ், இட் இஸ் அ கம்பல்ஷன். வி ஆர் கம்பல் டு டூ. தத்துவ விவேகம் வந்துடுச்சுன்னா இந்த கம்பல்ஷன் போயிடும். இந்த கம்பல்ஷனுக்கு நிறைய மெத்தீட்றது இருக்குது. கம்பல்ஷன்றது இந்த செய்கை, தீவிர எண்ணங்களும் தீவிர செய்கைகளும், அதுதான் ஓசிடி. நிறைய பேர்கிட்ட இருக்குது. 10ல் ஒருத்தருக்கு கட்டாயம் இருக்குது, விதவிதமாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி அந்த பழைய அட்டை எடுத்து பார்த்தேன், 6 விதமான ஓசிடி. கிளீனிங் ஓசிடி, செக்கிங் ஓசிடி, ஸ்பிரிச்சுவல் பொல்யூஷன் ஓசிடி. தன் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலாக உயர்ந்தவனாக நினச்சிக்குவான். ஆனால் இந்த பிளாஸ்மமஸ் தாட்ஸ் எல்லாம் வரும். தெய்வீகத்துக்கு எதிர்மறையான ஆன்டி கிரைஸ்ட் தாட் எல்லாம் வரும். மேரியை வந்து ஆன்டி மேரியாக பார்ப்பாங்க. ஏன் இது மாதிரி வருது? முருகனை வேறு மாதிரி பார்க்குறது, பிள்ளையாரை வேறு மாதிரி பார்க்குறது. கோயிலுக்கு போனோம்னா அவங்களுக்கு பக்தி வரணும்னு பேர், ஆனால் பக்தியால் தான். ஆனால் இந்த எண்ணம் வந்துடுமே இப்படி பார்த்துடுவேனே, எண்ணிடுவேனே அப்படின்னு அவங்க ஏதாவது சடங்கு பண்ணியாகும். தலையாட்டுவாங்க, கை தட்டிக்குவாங்க, ஏதாவது ஏப்பம் விடுவாங்க, இல்லை ஓம் நம சிவா ஓம் நம சிவான்னு சத்தம் போட்டு கத்திக்குவாங்க. எதாவது சொல்லி தன் மனசில் இருக்கிறத ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. இது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளாஸ்பமஸ் தாட்ஸ். நல்ல வேலை நம்மக்கிட்டலாம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் தீவிரமாக இருக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இந்த விவேக ஞானம் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாசனைகள்லாம் வெளியே வரும்பொழுது தீவிரம் குறைஞ்சி மந்தமாயிடும். தீர்க்க தரம் இருக்காது. தீவிர தரம் போய் தீவிரமாகி, தீவிரம் மந்தமாகி, மந்தம் அப்புறம் அழிஞ்சே போயிடும். வாசனைகளெல்லாம் நகைப்புக்குரியதாக இருக்கும். இந்த வாசனைகள்லாம் ஒரு ஆசை தானே. கை கழுவணுங்கிற ஒரு ஆசை, பாதுகாக்கணும் ஒரு ஆசை, உலக மக்களுக்கு தீங்கு வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் அப்படின்னு. இப்படி எண்ணங்கள் எல்லாம் ஓயணும். இந்த எண்ணங்கள் ஓயறது நம்மக்கிட்டே இல்லை. இந்த விவேக ஞானத்தினாலே நம்மளை குரு காப்பாற்றிடுவார், ஈஸ்வரன் காப்பாற்றிடுவாருங்கிற ஒரு பெரிய ஸ்ரத்தையும் தன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். எதுவும் அந்த உபாதியில் ஒரு டிசைன், இந்த உபாதியில் ஒரு ரகசியமான ஒரு டிசைன் வச்சிருக்கிறார் பகவான். இவன் இந்த உபாதிகள் வழக்கம் போல் இவனை பாதுகாப்புக்கும் இன்பத்துக்கும் தான் துரத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக தர்மத்துக்குள்ளே அவன் போயிட்டான்னா இன்பமும் இந்த அந்த அறம்பொருள் என்று சொல்லக்கூடிய அர்த்த காமம் ரெண்டுமே வாசனைகள் குறையும், தர்ம வாசனைகள் அதிகமாகும். அதுக்கப்புறம் குருவை அவன் வந்து சரணடைக்கும் போது அவனுக்கு எல்லா வாசனைகளும் ரிமூவ் பண்ணக்கூடிய கட்டளை ஒன்று வச்சிருக்கிறார், இருக்குது. அது அச்சிந்தனா சக்தி அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். இறைவனே அதை டிசைன் பண்ணியிருக்கிறார். இந்த உபாதியில் ஒரு ட்ரிக்காக இருக்குது. சடனாக ஒருத்தர்கிட்ட அந்த தெளிவும் ஆசையற்ற நிலையும் பெரிய விடுதலை உணர்வையும் அது கொடுக்குற, அன்லாக் பண்ணுற ஒன்று வரும். அது இறைவன் தான் தருவார். எவ்வளவு தான் விவேகம் இருந்தாலும் வாசனாச்சயத்தை நம்ம இறைவன்கிட்ட தான் ஒப்படைக்க முடியும். விவேகம் நம்ம பொறுப்பு.
ஆனால் வாசனாச்சயம் நம்ம பொறுப்பில் இல்லை. அது கடந்த கால எண்ணங்களெல்லாம் வரும். மனோநாசமும் நம்ம பொறுப்பில் இல்லை. இந்த வாசனைகள் எது அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி தூண்டுதல் வரும்பொழுது மனமும் அதை நோக்கி போகும். அது ஆகாமியம். இது பிராரப்தம். பிராரப்த வாசனை எல்லாம் கொஞ்சமும் ஆகாமிய வாசனங்களும் வந்து, இது ஆகாமிய வாசனத்தை வந்து மனோநாசங்கிறோம். ரெண்டுமே இந்த சிரத்தையாலையும் இந்த ஒப்படைப்பினாலையும் இந்த விவேக ஞானத்துக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுனாலையும் இந்த உபாதியில் பெரிய மாற்றம் ஏற்படுது. எப்படி பெரிய ஏரியில் இருக்கிற தண்ணீர் வாய்க்கால் வழியெல்லாம் புகுந்து அந்த ரூபத்தை அடைந்து அப்புறம் ஒரு குளத்தில் போய் இறங்கி குளங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துருது. இதே மாதிரி தான் இந்த ஆத்மாங்கிற பெரிய ஏரி ஒவ்வொரு சேனல்லையும் அது பிரிஞ்சு போய் அந்தந்த இடத்துல போய் அந்த ரூபத்தை அது அடைந்து விடுகிறது. இப்போ மறுபடியும் அதை மடைமாற்றம் பண்ணி இன்னொரு ஆகாரத்துக்கு இன்னொரு உருவத்துக்கு மாற்றுகின்ற ஒரு வரும்பொழுது பழைய எல்லாமே அழிஞ்சு போகிறத பார்க்கும். நம்ம தண்ணீரை எந்த பக்கம் செலுத்துகிறோங்கிறது தான் முக்கியம். இந்த விவேக ஞானத்தினாலேயும், விவேக ஞானங்கிறது யூடியூபில் கேட்கறதுனாலையோ புஸ்தகம் படிக்கிறதுனாலையோ வந்துடாது. இந்த குரு நமக்கு காப்பாற்றுவார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தான் புஸ்தகமே புரியும். குரு மேலே நம்பிக்கை இல்லாதவன் அந்த புஸ்தகத்தினால ஒரு பயனும் கிடைக்காது. குருவுக்கு நம்பிக்கை வந்துட்டவன் புஸ்தகம் புரிய வைக்கும். ஒரு ஆத்தர் யார் எழுதியிருக்கிறார், திருவள்ளுவர்னு தெரிஞ்ச பிறகு தான் திருக்குறள் நமக்கு பயன் தருது. வேறு யாராவது திருக்குறள் மாதிரி ஒன்று எழுதி கொடுங்க, நீ அது பயன் தருமான்னு பாருங்கள், அதையே வராது. திருக்குறள் எண்ணற்ற உரைகள் இருக்குது. ஆனால் பரிமேல உரை தான் நமக்கு புரிய வைக்குது. மற்ற உரையெல்லாம் நமக்கு என்ன செய்யுது? இப்போ சாஸ்திரம் கூட குரு கிருபையினால தான் அது கிடையாது. அந்த குரு மீது வைத்திருக்கின்ற ஒரு அதீத அன்பு பக்தி அது சாஸ்திரத்தை விளங்க வைக்குதுங்க. அது எப்படி விளங்க வைக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த காதலாகி கனிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை உள்ளிருந்து வைப்பது நாதன் நாமன் நமசிவாயவே. உள்ளிருந்து அது உணர வைக்குது. அந்த காதலாகி கசிந்து உருகிறது. எவ்வளவுதான் சாஸ்திரம் படித்தாலும் இந்த குரு நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னும் போது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மெருகும் ஒரு 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 வேகமும் கிடைக்குது. யாரோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ யாரோ சொல்கிறதுன்னு நினச்சி காந்தி படம் போட்டு ஒரு சென்டென்ஸ் போடுறான்னு வைங்களேன், அதுக்கு நிறைய வேல்யூ கிடைக்குது. ஏதோ ஒன்று குண்டக்க மண்டக்கா இருக்குது, ஓஷோ படம் போட்டு ஒரு ஒழுக்க தலையாவோ அல்லது டர்பன் போட்டோ மீசையோடு அவர் தலையை போட்டோம்னா அது என்னுடைய நம்ம மனசையே மாற்றுது. எதுக்கு அந்த பிராண்டு வேணுங்கிறாங்க? அந்த அவர் மேலே நம்ம வச்சுருக்கிறதுன்னு, ஐயோ இவர் சொல்லியிருக்கிறாருன்னா ஆழமான கருத்து இருக்கும் அப்படின்னு வரும். அந்த ஆழமான கருத்தை நமக்கு தானாக உண்டாகும். இல்லை மேம்போக்கான கருத்து மட்டும்தான் இருக்கும். இவர் சொல்லியிருந்தால் ஆழமாக இருக்கும், கவனிப்போம் அப்படின்னு கவனிக்க வைக்கும்போது மைண்டுக்குள்ளேயே ஒரு சிறிய சேஞ்சை உண்டாகிறது பாகம். அதனால் இந்த குரு மேலே சிரத்தை இல்லைன்னா எவ்வளவு தான் விவேகம் இருந்தாலும், சொந்தமாக எவ்வளோ கற்று வச்சுருந்தாலும் வாசனை சயம் பண்ணாது. இந்த ஓசிடி வந்துடும். எல்லாமே மைல்டு பார்டர் லைனில் இருக்கிறாங்க. எல்லாருமே ஓசிடி தான், ஒரு பார்டர் லைன் ஓசிடி. சில பேர்லாம் தீவிரமாக இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமிசத்தில் இருக்கிறாங்க. இந்த ஓசிடியில் இன்னும் ரொம்ப மோசமான இருக்கிறதெல்லாம் வந்து ஆட்டிசம்லேயே போயிடும். அவங்க ஹைலி கண்டிஷன்டு. இந்த வாசனை நம்ம ஏற்கனவே கண்டிஷன் பண்ணுது. அவங்க இன்னும் கொஞ்சம் இந்த தியரி ஆஃப் மைண்டுன்னு சொல்லி இல்லையா டாம், அது சுத்தமாக இல்லாதவங்க தான் ஆட்டிசம் ஆயிடுறாங்க. தன்னை மாதிரி எல்லாரும் மைண்டு இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, நண்பனுக்குன்னு தெரியல. தே ஆர் லாக்ட் அப் இன் தேர் ஓன் மைண்ட். அது வந்து டாம், அதுவும் ஒரு உபாதி தான், இந்த அந்தக்கரண உபாதி. அந்த மாதிரி அவனுடைய நியூரல் நெட்வொர்க் அப்படி இருக்குது. இந்த ஓசிடிக்கும் சொல்கிறாங்க, இது சைக்கலாஜிக்கலாக நான் சொல்கிறேன், நியூரலாஜிக்கலாகவும் சொல்கிறாங்க. ஒரு பெரிய லூப் இருக்குது. ஹைப்போதலாமஸு, ஸ்ட்ரையேட்டம், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸு, செர்பல் கார்டெக்ஸு, இங்கே ஒரு லூப் இருக்குது. இந்த லூப் வந்து திரும்ப திரும்ப வந்ததுன்னா அந்த உணர்வு அப்படியே ஒளிப்படுது அப்படின்னு அவங்க நியூரலாஜிக்கலாக சொல்கிறாங்க. இந்த லூப்பை கட் பண்ணுறது சில மாத்திரைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. சில மாத்திரைகள்
இந்த ஹைப்போதாலமஸ்லேருந்து அந்த ஆதார உணர்வு இன்ஸ்டிங்க்ட்டு நேரடியாக ப்ரீஃபாண்டல் போகாதபடியும் செர்பரல் கார்டெக்ஸ் போகாதபடியும் சில மருந்துகளை கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு டெம்பரரியாக அது மறையிறத பார்க்குறாங்க. அது நியூரலாஜிக்கலாக ஸ்பீக்கிங். அப்போ உபாதி ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ பிறக்கும் போதே நமக்கு பாவத்தினால இந்த சரீரம் உபாதி வந்துடுது இல்லை. எல்லா குழந்தைக்கும் நம்ம மூளை ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த குழந்தைக்கு நெட்வொர்க் வேறு மாதிரி இருக்குல்ல. அப்போ அதை உணர்கின்ற அந்த ஆத்மா எந்த நெட்வொர்க்கை உணர்தோ அந்த உணர்வு தான் அடையும். அதான் ஆரம்பத்தில் இப்போ சொன்னோம். இந்த உணர்வு எந்த உபாதியில் போச்சோ அந்த உபாதி எடுக்குது. சிவப்பில் போனால் சிவப்பாயிடும், கருப்பில் போனால் கருப்பாயிடும், சத்துவத்தை போனால் சத்துவமாகும், ரஜஸில் போனால் ரஜஸ் ஆகும், தமஸில் போனால் தமஸ் ஆகும். அந்த உபாதிகளால் உற்பத்தி பண்ண உறுப்புகளிலே அது போகும்போது அந்தந்த உறுப்பாக அது உணருது. ஏன்னா அதுக்கு உணரும் தன்மை இருக்குது. இட் இஸ் பொட்டன்ஷியல். அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு இந்த உபாதி தேவைப்படுது. இந்த உபாதிலாம் அது அன்மேனிஃபெஸ்ட் ஆகாது. இந்த என்டையர் காஸ்மாஸ், இந்த ஸ்பேஸ், ஆகாயம், இட் இஸ் ஃப்ராத்திங் வித் 0 பாயிண்ட் எனர்ஜிங்கிறாங்க. ஒரு எனர்ஜி இருக்குது, அதை நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. ஒவ்வொரு எனர்ஜிகள் 4: கிராவிட்டி, எலக்ட்ரோமேக்னட்டிசம், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். இந்த 4 ஃபோர்ஸுமே மினிமம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? வோல்டேஜ்லேயே 220, 2020 இப்படிலாம் இருக்குது வோல்டேஜ். ஹை வோல்டேஜ் எவ்வளோ ஒன்றா போகலாம், லட்சக்கணக்கான வோல்டேஜ் கூட கொடுக்கலாம். மேக்னட்டிசமும் அது மாதிரி பண்ணலாம். மினிமம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து குவாண்டம்ங்கிறோம். 1 குவாண்டம் எனர்ஜி. அப்போ லைட்னுடைய 1 குவாண்டம் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஒரு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதான் ஸ்மாலஸ்ட் எனர்ஜி. அதனுடைய வேவ் லெங்த் எவ்வளோ இருக்கும்னா 300,000 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு வேவனுடைய லெவல். 300,000 கிலோமீட்டர் இருக்கிற ஒரே அலை. அந்த ஒரு அலையினுடைய எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? அதுவே ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுன்னா பியர்சிங்காக இருக்கும், அதில் குவாண்டம் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்மாலஸ்ட் குவாண்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? மேக்னெட்லேயே இருக்கிறதுலே வீக் மேக்னெட், கிராவிட்டிலேயே வீக்கஸ்ட்டு. ஆனால் அதாவது ஃபண்டமெண்டல் அளவு அதை வந்து மினிமம்ன்றோம், 0 பாயிண்ட்டுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 1, 2, 3 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ஆகாயம் முழுக்க எல்லா சக்தியும் 0 பாயிண்டில் இருக்குது. அதை இன்னொரு ரூல் இருக்குது, அன்சர்டனிட்டி பிரின்சிபல்னு பேர், நிச்சயமில்லாத்தன்மை. அது என்ன பண்ணோம்? குவாண்டம் ஃப்ளக்சுவேஷனும் உண்டாகுது. அந்த 0லேருந்து 1க்கு வருமா, 1லேருந்து 0 போயிடுமா. அப்போ மினிமம்லேருந்து ஒரு பருக்க மேலே போகும், மறுபடியும் கீழே வரும். அப்போ என்ன ஆகும்? திடீர்னு பில்டப் ஆகி அது ஹை பீக் எடுக்கும். அப்போ நம்ம மெட்டீரியல் ஆகிடும். அது வரைக்கும் ஆகாசம் எம்டி. திடீர்னு எங்கடா மெட்டீரியல் வருது, வாயு உண்டாகுதுன்னா இந்த 0 பாயிண்ட் எனர்ஜியில் தான் வரும். அப்புறம் இந்த வாயு உண்டான பிறகு 0 பாயிண்ட் எனர்ஜி இருக்கும். மறுபடியும் இது மாதிரி சிருஷ்டியெல்லாம் பண்ணுது. எல்லாமே லயமாகும்போது 0 பாயிண்ட் எனர்ஜியில் போயிடும். அது மேனிஃபெஸ்டே ஆகாது. 0 பாயிண்ட் எனர்ஜின்னு ரொம்ப ஆகாயத்தில் எம்டின்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கு பின்னாடியே ஏகப்பட்டது இருக்குது, வெளியே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆகாயங்கிறது பெரிய ஒரு களம் தானே, சக்தி களம், ஒரு திரண்ட களமாக அது இருக்குது. அதுலேருந்து தான் எல்லா பூதங்களும் உண்டாகுது, எல்லா உபாதிகளும் உண்டாகுது. இப்படி தத்துவங்களை நாம் நல்லா விசாரித்து அறிந்து கொள்ளும் பொழுது இந்த அநேக சரீரங்கிறதெல்லாம் ஆகாயம் தானே. நான் ChatGPTக்கு ஒரு கேள்வி கேட்டேன். எல்லா பொருளும் ஆகாயம் இருக்கிறதுனால, எல்லாமும் ஆகாயத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது ஆகாயத்து உள்ளே தான் உண்டாக்கியிருக்கணும். ஆகாயத்துக்கு வெளியே உண்டாக்கி உள்ளே போடுவாங்களா? சூரியனை ஆகாயத்துக்கு வெளியே எங்கேயே செய்து ஆகாயத்துக்கு உள்ளே போட்டாங்களா? அப்படி முடியுமா? அப்போ சூரியனை வெளியே செய்கிறாங்கன்னா அது ஒரு இடம் தானே. அதனால் அது கேட்டவொன்னே புரிஞ்சிச்சது.
ஆகாயத்துக்கு உள்ளே தான் எல்லாமே உண்டாகணுன்றதுனால ஆகாயம் தான் உண்டாக்கியிருக்கோம் இல்லையா? அங்கே இருக்கிறது ஆகாயம் மட்டும்தானே. இப்போ ஆகாயம் தானே உண்டு பண்ணியிருக்கணும். நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். இட்ஸ் அ டீப் கொஷின். ஐ அக்ரி. நான் இதை ஃபிசிக்ஸ் மூலமோ வேதாந்த மூலமோ சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு சொல்லு அப்படின்னு ஆல்டர்னேட் தியரி சொல்லிச்சு. அப்புறம் சங்கரானந்தா இந்த 3 தியரி கொடுத்துருவேன், இது நீங்கள் எது கரெக்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்புறம் நான் ஒன்று செலக்ட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். இப்போ அது இம்ப்ரூவ் ஆகிடுது. நாம் எல்லாம் ஆகாயம்தான், யாருமே இல்லைங்க. we are being manifested and demanifested every second கூட சொல்ல முடியாது, குவாண்டம் செகண்ட். அந்த குவாண்டம் எனர்ஜி இருக்கிற பாக்கெட் எவ்வளோ செய்றீங்களா ஆகாயத்தில்? சின்ன சின்ன பாக்கெட்டாக இருக்குது. அந்த பாக்கெட் சைஸு 10⁻⁻35 மீட்டர்ஸ். ஒரு மீட்டரை 1000 வகுத்தோம்னா 10⁻⁻1. 10ஆல் வகுத்தோம்னா 10⁻1. 100ஆல் பண்ணால் -2. 1000ஆல் வந்தால் -3. அப்போ -35னா இப்போ ஒரு மீட்டர் வேணும். அது ஆட்டமோட சிறுசு, எலக்ட்ரானோட சிறுசு. எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானை ஏரோட்ரோம்னு வச்சோம்னா அதில் சைஸ் இருக்கிறது தான் அந்த ஆகாயத்தின் ஸ்மாலஸ்ட் ஏரியா. ஏரோட்ரோமை 1 மில்லிமீட்டர் வச்சோம்னா அதில் மாதிரி ஒரு எலக்ட்ரான் வச்சோம்னா, ஒரு எலக்ட்ரானை ஏரோட்ரோம் சைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் பறந்ததுன்னா எவ்வளவோ அதுதான் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட்டு ஆகாயம். அப்போ ஆகாயமே துண்டுபட்டு தான் இருக்குது. ஹனிகோம், தேன்கூடு மாதிரி. முன்ன சொல்ல டெட்ராக்கை டெக்காஹெட்ரான் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒன்றுலேயும் குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அந்த ஒன்றுத்துலேயும் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சீத்திங், கம்மிங் அவுட் அண்ட் டிஸப்பியரிங். இது உண்மைதானா? ஆகாயத்தில் இது மாதிரி பார்ட்டிகல்ஸு வெற்றிடத்தில் தோன்றுமா அப்படிங்கிறதுக்கு கசிமெரி எஃபெக்ட்னு ஒன்று பண்ணாங்க. 2 ஸ்டீல் பளபளப்பான மெட்டல் அதை மிக நெருக்கமாக கொண்டு வராங்க. அது நடுவில் இருக்கக்கூடிய இடம் மிக மிக சிறுசு. அதாவது ஒரு 100 நானோமீட்டர்ஸ் அந்த இடத்துல. அது வேக்கம் தானே, எம்டி தானே. ஆனால் அந்த இடத்துல கண்டினியூஸாக பார்ட்டிகிள்ஸ் ஜெனரேட் ஆகுது. அது ஆனதுனால, அது அந்த மெட்டலில் பட்டதுனால மெட்டலில் வோல்டேஜ் வருது. இப்போ எங்கேருந்து வோல்டேஜ் வருது? இதுக்கு ஒரே எக்ஸ்ப்ளனேஷன், அந்த ஸ்பேஸில் புதுசாக பார்ட்டிகிள் ஜெனரேட் ஆகுது. இது பிளேட் வச்சதுனால இல்லை, எப்பவுமே இந்த அது அந்த ஸ்பேஸை குறைக்கிறதுனால அந்த ஸ்பேஸுக்குள்ள ப்ராபபிலிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அதிகமாகிடுது. எப்பவும் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அது மேனிஃபெஸ்ட் ஆகி டிமேனிஃபெஸ்ட் ஆகுது இல்லையா? அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. இப்போது ஒரு கிராஃப் ஷீட் வைங்க, அதில் ஒரு சின்ன கிராஃபில் ஒரு துண்டு இருக்குல்ல, அதில் ஒரு பார்ட்டிகிள் ஜெனரேட் ஆகிடுச்சு. அதாவது அந்த ஸ்பேஸ் தான் இப்போ பார்ட்டிகிள், அதை மறந்துடாதீங்க. பார்ட்டிகிள் அங்கேருந்து வந்தது இல்லை, அந்த ஸ்பேஸு இப்போ பார்ட்டிகிளாக இருக்குது. பார்ட்டிகிள் மறைஞ்சால் 0 பாயிண்ட் எனர்ஜி ஆகிடும். இப்போ அந்த ஸ்பேஸு 0 பாயிண்ட்லேருந்து ஸ்பேஸுங்கிறோம். அது பார்ட்டிகிள் ஆகிடுச்சுன்னா அது ஸ்பேஸ் கிடையாது. அந்த இடம் இப்போ பொருள் இருக்குது. இப்போ பொருள் ஸ்பேஸ் தானே. இப்போ இந்த பொருளுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை இல்லையா? உண்மையிலே அந்த ஸ்பேஸ் தான் இந்த பொருளாக இருக்குது. இதெல்லாம் வேதாந்த விவேகம் இல்லை, இது சயின்ஸ் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிற விவேகம். அப்போ ஒவ்வொரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டைனி செல்லுலேயும் நாம் இருக்கிறோம்.
இப்போ ஆகாயம் முழுக்க மேட்டர் நிரம்பிருக்கு. இது ஆகாயம்தான். இப்போவும் அது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கு. 0 பாயிண்ட் எனர்ஜிக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்கு. நான் இப்படி நகர்த்துட்டேன்னா பக்கத்தில் இருக்கிற ஆகாயத்தில் அது எமர்ஜ் ஆகிடும். இந்த ஆகாயத்தில் 0 பாயிண்ட் ஆகிடும். உண்மையிலேயே 0 பாயிண்ட் எனர்ஜி தோன்றுச்சுன்னா அந்த பொருள் வேறு இடத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இன்னொரு இடத்துல ஆகாயது இங்கே இங்கே ரப்பர் பலூனை அமுக்கணும்னா இன்னொரு பக்கம் வீங்கிற மாதிரி, அங்கே அமுக்கினா இங்கே வீங்கும். இந்த மாதிரி நாம் எல்லாம் ஆகாய வீக்கம்தான். நம்ம நகர்றோம் போகிறோம் வருவோங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இட்ஸ் எ கிரேட் ட்ராமா. இது அலாதம்ங்கிறார் கௌடபாதர். அலாத சாந்தமாகணும். இப்போ அலாதம் இருக்குது. இன்னொரு கற்பனை சொல்கிறேன். இந்த டிவி ஸ்க்ரீன் எடுத்துக்கணும். அது ஆகாயம் மாதிரி டைனி ஸ்கொயரில் இருக்குது. குட்டி குட்டி கேப். ஒன்றுத்துலேயே கலர் லைட்டு தோன்றி மறையுது. ஒட்டுமொத்த தோன்றலாம். இப்போ டிவி பிளாக்குங்கிறோம். எல்லாமே இப்போ பொட்டன்ஷியலே இருக்குது. 0 பாயிண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். மினிமம் வோல்டேஜ் கொடுத்த உடனே ஒவ்வொரு செல்லுலேயும் பலவிதமான கலர்கள் தோன்றி மறையுது. அப்புறம் பார்த்தோன்னே திரைப்படத்தில் நம்ம வரோம் போகிறோம், பழைய காட்சிகளெல்லாம் கவனிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அங்கே என்ன நடக்குது? ஆகாயத்தில் திரையீடுகள். நீங்கள்லாம் யார்? நான் யார்? சாஸ்திரம் என்ன? குரு யார்? தேவர்கள் யார்? பிரம்மா யார்? விஷ்ணு யார்? ருத்ரன் யார்? பந்தம் என்ன? மோட்சம் என்ன? ஆச்சரியமாக இருக்குது. கௌடபாதர் தான் இது முதல்ல நமக்கு அலாத சார்ந்த பிரகரணத்தில் மாண்டூக்கியத்தில் இல்லாத ஒரு தகவலை நமக்கு சொல்கிறார். மாண்டூக்கிய உபநிஷத்துக்கு எழுதப்பட்ட காரிகையில் உபநிஷத்து சொல்ல விட்ட கருத்துக்களே அவர் சொல்கிறார். அதனால் நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்தை காரிகையோடு தான் படிக்கணும். அதில் மாண்டூக்கியம் ஏவ அலம்னு சொல்லுவாங்க. தீவிரமான புத்தி உடையவனுக்கு மாண்டூக்கியம் ஒன்று போதும். முக்திகோ உபநிஷத் சொல்லுது. மந்தமாக இருக்கிறவனுக்கு 10 போதும். அதிமந்தமாக இருக்கணுக்கு 32 படிக்கணும்னு 32 லிஸ்ட் போட்டுருக்குது. நம்ம ஞாபகம் இருக்குதுங்களா? சொன்னேன். நம்மளாம் 32 படிக்க வேண்டாம். மாண்டூக்கியம் ஏவ அலம். இப்போ வாசனா செய்யம்ங்கிறது விவேகம் வளர 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 இப்போ நம்ம மிகப்பெரிய விவேகத்தை அடைஞ்சோம். புரியுதோ புரியலையோ, டிவி ஞாபகம் வச்சு ஆகாயத்தில் தோன்றி மறைகின்ற நித்தியமற்ற. இப்போ ஆகாயம் நித்தியமா? அதுவும் தோன்றி மறையுது. பொருளாகவும் இடமாகவும் பொருளாகவும் இடமாகும். அது ஒரு காலமாகி இவ்வளோ வேகமாக வந்து போனால் அது ஒரு காலமாகிடுது. பொருளாகி இடமாகி காலமாகி பொருளாகி விசையாகி 0 பாயிண்டில் போனால் விசை, வெளியே வந்தால் பொருள். அப்போ 4 தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். இடம், பொருள், விசை, காலம். 4மே உண்மையிலே ஆகாயத்துக்கு என்ன டெஃபினிஷன்? சூன்யம் தான் சொல்லணும். சரி, இன்னைக்கு இந்த விவேகம் நீங்கள் தீவிரமாக ஒர்க் பண்ண உண்மையிலே வைராகியம் வருமா வராதா சொல்லுங்கள். இந்த வாசனைகளை நம்ம தீவிரப்படுத்துவாங்களா என்ன? இந்த தீவிரமான வாசனைகள்லாம் இப்போ தீவிரம் அடங்கிடும் இல்லை? அந்த லூப் இறந்து போயிடும்ல. அதே மாதிரி மனசுலேயும் காமங்களும் குறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆனந்தத்துக்கு தடை இல்லாமல் வந்துடும். இந்த ஆனந்த தடை செய்கின்ற உபாதிகளெல்லாம் சாந்தம் அடைஞ்சிது, சத்துவத்தை அடங்கிது. இப்போ ஆனந்தம் தடைபடாதமாக இருக்குது. பழைய வாசனையினாலேயோ அல்லது புதுசாக வரக்கூடிய ஆகாமியத்தினாலேயோ பிராரப்தத்தினாலேயோ இந்த உபாதிகளில் சலனம் ஏற்படலாம். அப்போது இந்த ஸ்ரத்தா, இந்த விவேக ஞானம் உடனடியாக அது கலைஞ்சிடும். அதுதான் வித்யாரண்யர்
இந்த மூன்றையும் சொல்கிறார். ஜீவன் முக்தி விவேகம்ங்கிற நூலில் அவர் இந்த முக்தி விவேகத்தை பற்றி பேசும்பொழுது இந்த மூன்றையும் சொல்கிறார். தத்துவ விவேகம், வாசனாச்சயம், மனோநாசம். அதனால் நம்முடைய மனநங்களை இடைவிடாமல் நம்ம செய்து தான் ஆகணும். விவேகத்தை வளர்த்துக்கணும். எங்கேயும் குழப்பம் இருக்கக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல குழப்பம் இருந்ததுன்னா வாசனை வந்துடும். அந்த ஓட்டையில் அது உள்ளே வந்துடும். எங்கே குழப்பம் இருக்குதோ அந்த ஓட்டை வழியாக வாசனைகள் வெளியே வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல குழப்பம் இருக்கலாம். அந்த குழப்பம் எங்கே வரும்? நான் உள்ளே இருக்கிறேன்னு உணர்வு தான். அந்த வாசனையை நம்ம எல்லா வாசனைக்கும் ஆதார வாசனையாக இருக்குது. நான் உடம்பில் இருக்கிறேன், அது தேக வாசனையாகிடுது. நான் மன உணர்வில் இருக்கிறேன்ன்றது லோக வாசனையாயிடுது. நான் புத்தியில் இருக்கிறேன் என்பது சாஸ்திர வாசனையாயிடுது. புத்தியில் சாசன வாசனையும், மனசில் லோக வாசனையும், சரீரத்தில் தேக வாசனையும் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்போது நம்முடைய விவேகம் தெளிவாக இல்லைன்னா அதுக்கே வாசனைகள் வெளிவரதுக்கு ஓட்டையாயிடுது. விவேகத்தினால நம்ம எல்லா ஓட்டையும் அடைச்சிடணும். குழப்பம் வரவே கூடாது. அந்த குழப்பம் வராமல் இருக்கிறது வருவது காரணம் தெளிவு இல்லைன்னு அர்த்தம். விவேகம் பலப்படலை, புரிஞ்சும் புரியாமல் இருக்குது, அறக்குறையாக புரிஞ்சிருக்குது. இந்த தத்துவ விசாரத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும்னா தியானமும் தேவைப்படுது. அமைதி. அது பதஞ்சலி சொல்கிற அஷ்டாங்க தியானத்தை நான் சொல்லலை. ஒரு விஷயத்தை நீண்ட நேரம் சிந்திக்கின்ற ஒரு வல்லமை, அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. உங்களால் இந்த விஷயத்தை இப்போ நம்ம தொடர்ந்து 1 மணி நேரம் பேசியிருக்கிறோம். எங்கேயுமே மழை சிப்ப வந்ததா, கரண்ட்டு வந்ததா, எதுவுமே எங்களுக்கு தெரியல. நான் இல்லாவிட்டாலும் உங்களால் சிந்திக்க முடியும். அப்படிப்பட்டு வந்துடுச்சுன்னா நிச்சயமாக வாசனாச்சயம் அதுவே உண்டாக்கிடும். அது இன்னொரு மடையை உண்டாக்கி அதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் கிளாக், ஒரு செட்டிங்கே மாறிடும். அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறார். எவனாவது ஒருவன் ஒரு அடி என்னை நோக்கி வந்தான்னா நான் 10 அடி அவனை சூழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார். எவனாவது ஒருவன் இந்த ஆத்ம வித்யாலயத்துக்குள்ளே ஒரு ஸ்டெப்பு வச்சுட்டா சிரத்தையோட, ஆனால் அவங்க வேறு நோக்கத்துக்குள்ளே வராங்க. குருவுக்கு இவர் தவிர எனக்கு வேறு உண்மை சொல்லக்கூடியவர் இல்லைங்கிற நம்பிக்கை இருந்தால்தான் இந்த கீ ஓப்பன் ஆகுது. இல்லைன்னா அவர் சொன்னதையும் மற்றவங்க சொன்னதையும் ஒப்பிட்டு நானும் சில சமயம் பார்த்துட்டே இருக்கேன். தொடர்ந்து தீவிரமாக ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருக்கிறாங்க ஆத்ம வித்யாலய குரூப்பில். ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து யாரோ பேசின பேச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறாரு? குரு மேலே சிரத்தை இல்லை, அவருக்கு வேற எங்கேயோ சிரத்தை இருக்குது. அதை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறார். அதில் நம்ம போட்டோம்னா நம்ம கையில் சிரத்தை போயிடும். அதனால் சிரத்தையை குலைக்கக்கூடியதை நம்ம நிறுத்துறது நல்லது. எல்லாரும் சிரத்தையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கீ திறக்கும்போது இது ஏதோ இன்னொரு அந்த ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணங்களை தூண்டி விட்டுடு, சிரத்தையை மாற்றிடுது. இவரோட அவர் நல்லா சொல்கிறாரே அப்படின்னு. அவர் நல்லா சொல்கிறவராக இருக்கலாம், அவர்கிட்ட சிரத்தையாக இருங்க, அது திறக்கும் சாவியை. டிவைடட் லாயல்ட்டி அது இருக்கக்கூடாது. இந்த டிவைடட் லாயல்ட்டி ரொம்ப ஆபத்து. அது யாருக்குமே அது பயன் தராது. லாயல்ட்டி ஒரே சைடில் இருக்கும். அப்படி தான் மற்ற குருலாம் சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போனீங்கன்னா லாயல்ட்டி டிசைட் ஆனால் இந்த பலன் போயிடும். ஏன்னா அவர் கொடுக்குற அந்த தியான பலனோ யோகா பலனோ போயிடும் இல்லையா? ஆனால் ஆத்ம வித்யாலயம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு டிவைடட் லாயல்ட்டி பயனே பெறாது. நீங்கள் குருபரானந்த தயானந்தரும் கேளுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது லாயல்ட்டி டிவைடேஷனில் எனக்கே அவர் மேலே லாயல்ட்டி இருக்குது. அது ஒரு சிங்கிள் யூனிட் தான். சங்கரரோ தயானந்தரோ வியாசரோ குருபரானந்தரோ நானோ
ஒரு யூனிட் தான், தனித்தனி சர்வர். நீங்கள் ஏந்து வேணால் நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். ஆனால் இது தவிர்த்து வேறு எங்கேயாவது வந்ததுன்னா அது வேண்டாம். அது ஓஷோவாக கூட இருக்கலாம், ரமணராக கூட இருக்கலாம். அப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு வேதாந்திகளாக கூட இருக்கலாம். அவங்களோட சிரத்தை வேறு இடத்துல இருக்கு. அவங்க பேசல வந்து வேதாந்தம் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்கூட்ட வேற ஒரு நோக்கம் இருக்கலாம். நல்ல சிரத்தையை ஒரு இடத்துல வை. அந்த சிரத்தையை குலைக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நாம் இக்னோர் பண்ணுறது நல்லது. அவங்க பாட்டு இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது. முடிஞ்சதுன்னா அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. நல்ல காரியம்தான். ஆனால் எல்லாரும் ஒருமித்த மனதோடு ஒரு விஷயத்தை இருக்கும் பொழுது அதில் வேறு ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டாந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து அடிப்படையிலே இந்த குரூப்பில் அவருக்கு சிரத்தை இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. உபதேசம் அவங்க உபதேசம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே உபதேச கர்த்தாவாக ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம உபதேசம் சொன்னால் அது பலிக்குமா? அது சாஸ்திர வாசனை இல்லை. சாஸ்திர வாசனையில் ரொம்ப மோசமானது நான் தான் உபதேசம் பண்ணணும், மற்ற யாரும் உபதேசம் பண்ணக்கூடாது, எனக்கு யாரும் உபதேசம் பண்ணக்கூடாது, என்ன உபதேசம் எல்லாம் கேட்கணும். இது சாஸ்திர வாசனை. அப்போ சுவாமி கூட சாஸ்திர வாசனை சொல்கிறாரா? இல்லை. இது வந்து சாஸ்திரத்தை சொல்லிக்கின்றது. வேற ஒரு சாஸ்திர வாசனையில் இருக்கிறவங்க டாக்டருங்க சொல்கிறாங்களே, நான் டாக்டர் நீ டாக்டரா அப்படின்னு, அது வந்து சாஸ்திர வாசனை. லாயராதேங்க இப்போ இப்போ நீயே போய் பேசிக்க அப்படின்னு. இப்போ டிரைவரு பார்த்துங்க எதிரில் லாரி, நான் டிரைவரா நீ டிரைவரா, நீ வந்து உட்காரு. அதெல்லாம் சாஸ்திர வாசனை. அவங்க புத்தியில் இருக்கக்கூடிய வாசனை. அவங்க மற்றவங்க வாசனையை அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மனோ வாசனையும் இருக்குது. அதுதான் லோக வாசனை.